எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மக்களை கையாளும் கலைங்கிற புக்கை பற்றி நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். இந்த புக்கில் மக்களை எப்படி கையாளணுங்கிற விஷயத்த நான் ஒன்றா சொல்கிறேன். பாராட்டுதல். இப்போ ஒருத்தங்க உதவி செய்கிறாங்கன்னா அவங்கள மனப்பூர்வமாக பாராட்டணும். மனப்பூர்வமாக பாராட்டும் போது அவங்க சந்தோஷம் அடைவாங்க. நம்மளுக்கும் இன்னும் நல்ல விஷயங்கள் நடக்கும். அது ஒன்று. தெய்வீக தூண்டுதல். இப்போ ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது என்ன பேசணும்னு தெரியலையா, அவங்க தெய்வீகமாக என்ன தொழில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்கள்ட்ட நீங்கள் அந்த விஷயம் பற்றி நீங்கள் பேசிக்கலாம். அப்புறம் நம்ம பேசும்போது ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது பொருள் மென்மையாக பேசணும். ரொம்ப லவுடாக இல்லாமல் மென்மையாக பேசினா அது அவங்க மனசுக்கு ரீச் ஆகும். ஸோ நம்ம டோனை கம்மி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா நமக்குள்ளேயே நமக்கு தன்னம்பிக்கை வேணும். நமக்கு தன்னம்பிக்கை இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஸோ நம்ம ஒருத்தங்க பர்சனை மீட் பண்ணும்போது அவங்கள நிமிர்ந்து பார்க்கணும். ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட் இருக்கணும். அதுமாரி அவங்கள்ட்ட பேசும்போது நீங்கள் தைரியமாக பேசணும். ஹேண்ட்ஷேக் கொடுக்கும்போது அவங்கள்ட்ட ரொம்ப ஹார்ஷாக ரொம்ப கொடுக்காம லைட்டாக கொடுத்து ஷேக் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போது உங்கள் வேலை நீங்கள் உயர்த்தி கொள்ளணும். நான் இந்த பேங்க்கில் தான் வேலை பார்க்குறேன், எனக்கு இந்த பேங்க்கில் போயிட்டு வரேன் அவ்வளோதான் அப்படிங்கிறத பேசக்கூடாது. நான் இந்த பேங்க்கில் வேலை பார்க்குறேன், எனக்கு இவ்வளோ சம்பளம் இருக்குது, எனக்கு இவ்வளோ நல்ல வேலை, நல்ல பேங்க்கு அப்படிங்கிற உங்கள் தொழிலை பற்றி நீங்கள் உயர்த்தி வச்சுருக்கணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கை, உங்களோட பயணம் உங்கள் டே டு டே லைஃப் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். பிறரிடம் நல்ல விஷயங்களை அறிந்து பேசுதல். இப்போ நீங்கள் பேசுகிறீங்கன்னா அவங்கள்ட்ட என்ன நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்து பேசுங்க. பேசவே எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரிலனா அவங்க என்ன நல்ல விஷயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்கள்ட்ட அந்த விஷயத்தை பார்த்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். நீங்களும் அந்த விஷயத்தை கேதர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்கள்ட்ட நல்ல விஷயமா மட்டும் எடுத்துக்கிட்டால் நம்ம போதும். தேவையில்லாமல் பேசுதல். இப்போ நீங்கள் தேவையில்லாமல் பேச உங்கள் சுய மதிப்பை தான் நீங்கள் இழக்கிறீங்க. தேவையில்லாமல் அவங்கள்ட்ட எதுவுமே பேசாதீங்க. உங்களுக்கு என்ன தேவைங்கிற அறிஞ்சு அதை அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் எதுவும் பேசாதீங்க. தேவையோடு பேசுங்க. அது உங்களுக்கு நல்லது. நேர்மறையாக சிந்தனை செய்தல். இப்போ நீங்கள் இப்போ துணி கடைக்கு போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறீங்க. உங்களுக்கு இந்த துணி பிடிக்குதா அப்படின்னு கேட்கக்கூடாது. உங்களுக்கு இந்த துணி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த துணி உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நேர்மறை சிந்தனையாக எல்லா விஷயத்துலையும் பயன்படுத்துங்க. அப்புறம் நல்ல அபிப்பிராயம். இப்போ சொல்கிறாங்க, நான் ஒரு 500 ஏக்கர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் உங்கள் சுய மதிப்புக்காக இழக்கூடாதுக்காக நானும் இந்த இடத்துல ஒரு இவ்வளோ ஏக்கர் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அவங்கள்ட்ட அப்படி சொல்லாமல் அந்த எல்லாருக்கும் தோணும், அந்த நம்மளும் சொல்லணும், நம்மளும் கெத்த காமிக்கணும்னு தோணும். அப்படி சொல்லாமல் அவங்கள்ட்ட நீங்கள் இந்த இடம் எப்போ வாங்கினீங்க அப்படிங்கிற ஒரு கேளுங்க. அப்புறம் உங்கள் ஊரில் மழை பெஞ்சுதா அப்படிங்கிற ஒரு நார்மலான கொஸ்டின் கேளுங்க. உங்களோட மதிப்பு இன்னும் கொஞ்சம் உயரும். பிறர் பேசுகிறத காது கொடுத்து கேளுங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு காது கொடுத்து கேளுங்க. கொஞ்சம் நிப்பாட்டி பேசுங்க. இப்போ உடனே எல்லாம் டக்குன்னு பேசிட்டு போகக்கூடாது. கொஞ்சம் அதுக்குன்னு அவங்க நீங்கள் இந்த பேசி நிப்பாட்டினீங்கன்னா அவங்க நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு நினச்சிப்பாங்க. இல்லைனா நீங்கள் ஏதோ வேறு ஏதோ நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினச்சிப்பாங்க. ஸோ நீங்கள் பேசும்போது மெதுவாக லைட்டாக அளவோடு பேசுங்க. காது கொடுத்து கேளுங்க. அளவாக விட்டு பேசுங்க. கொஞ்சம் கேப் விடணும். டெய்லி நன்றி சொல்லுங்கள். ஒரு ஒரு குறிக்கோள் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு நான் 5 பேருக்கு நான் நன்றி சொல்லுவேன் அப்படின்னு ஒரு குறிக்கோள் வச்சுக்கோங்க. நிறைய பேர் நன்றிக்காக ஏங்கிட்டு இருக்காங்க.
அதனால் நீங்கள் நன்றி சொல்கிறது உங்களுக்கு சுற்றி எல்லாருக்கும் நல்லது. அது ஒரு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் கிடைக்கும். நான் கிடைக்கிறதுக்காக சொல்ல, நன்றி கூறும்போது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ், நல்ல ஒரு எண்ணங்கள் உருவாகும். விமர்சனம், இப்போ நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட தப்பு காண்றீங்கன்னா அதை அவங்ககிட்ட வந்து விமர்சனமாக போய் சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அன்பாக அவங்கள்ட்ட வந்து பரிந்துரை பண்ணணும். நல்லா பண்ணுற, ஆனால் இது கொஞ்சம் மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லணும். உடனே எடுத்தப்ப நம்ம வந்து நீ வந்து இப்படி பண்ண அப்படி பண்ண சொல்லக்கூடாது. அவங்களுக்கு வந்து ஒரு சலிச்சு போயிடும். ஸோ ஒய்யாமும் சொல்லவும் கூடாது. அதை ஒரு வாட்டி சொல்லிட்டான்னா அதை அவங்க வந்து கேட்பாங்க. ஒய்யாமல் சொல்லக்கூடாது. அதனால் அவங்கள்ட்ட வந்து அன்பாக பேசுங்க. கொஞ்சம் திருத்திட்டு அதுக்கப்புறம் முடிக்கும்போது தோழமையாக பேசுங்க. ஓகே 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 சாப்பிட்டியாங்கிற மாதிரி கொஞ்சம் அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கணும், முடிக்கும் போது நல்லா இருக்கணும். இப்படி பேசுனீங்கன்னா அவங்க வந்து அந்த வேலை வந்து நல்லா செய்வாங்க, திருத்திப்பாங்க. ஸோ இதுதான் புக்கில் கொடுத்துருக்காங்க, மக்களை கையாளும் கலை. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடைசியில், இது வந்து நீங்கள் புக்கு படிச்சிட்டோன்னா நீங்கள் வந்து புக்கு மட்டும், அதாவது நீங்கள் அது வந்து வாழ்க்கையில் முக்கியமாக நீங்கள் வந்து இது பண்ணணும். அதாவது நம்ம வந்து வாழ்க்கையிலையும் இதை பயன்படுத்தணும். படித்தா மட்டும் போகாது, எனக்கும் தான் வாழ்க்கையில் வந்து டே டு டே நம்ம வந்து பயன்படுத்தணும். அது வந்து பயன்படுத்தினா தான் படித்ததுக்கான ஒரு நல்ல இது. தேங்க்யூ.